So active and passive voice பார்த்துட்ருக்கோம். This is the third class for this. Today we are going to see a present continuous tense. So present continuous tense இருந்தால் how you want to change active to passive. So activeலேருந்து passiveக்கு வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்குறோம். Especially for the continuous tense. So continuous tenseனாலே நம்மளுக்கு தெரியும் அதில் ing ஆட் பண்ணியிருப்பாங்க. So here this is like a formula, keep it your mind. So ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ அந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வேர்டு இருக்கு இல்லையா, வேர்பு ஆம் இஸ் ஆர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ப்ளஸ் அது கூட நம்ம பீயிங் ஆட் பண்ணணும். ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் பீயிங் ஆட் பண்ணணும். ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டு லாஸ்ட்டாக தான் வரணும். ஸோ ஹியர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ், ராணி இஸ் ஈட்டிங் ஏ மேங்கோ. ஸோ ராணி வந்து மேங்கோ சாப்பிட்றாங்க. இந்த மேங்கோ, ஏன் மேங்கோ அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், இங்கே ராணி அப்படின்றது நம்மளுக்கு சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாக வரணும் ஆஸ் பர் த ரூல். ஸோ ஹியர் எ மேங்கோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இஸ்ஸை வந்து நம்ம அப்படியே அதை எடுத்துக்கணும். எ மேங்கோ இஸ், ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாவில் பீயிங் இருக்குது. எ மேங்கோ இஸ் பீயிங். ஈட்டிங்னு இருக்கு இல்லையா வேர்பு, அதனுடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஸோ ப்ளஸ் அது கூட பை வரணும். ப்ளஸ் அது கூட நம்மளுக்கு சப்ஜெக்ட், இங்கே ராணின்றதை வந்து நம்ம ஹர்ராக சேஞ்ச் பண்ணுறோம். எ மேங்கோ இஸ் பீயிங் ஈட்டன் பை ஹர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபார் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் ஹவ் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் ஆக்டிவ் டு பாசிவ். ஸோ ஹியர் ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லை வேர், ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இஸ்ஸு ஆறு அந்த மாதிரி வரும். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் பீயிங் V3 பை ப்ளஸ் எஸ் சப்ஜெக்ட். ஸோ த சைல்டு வாஸ் டியரிங் த பேப்பர். ஸோ அந்த சைல்டு என்ன பண்ணுதான், அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சிட்டு இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், அதை முன்னாடி கொண்டுட்டு வரும். அப்போ த பேப்பர், the paper was being, நம்மளுக்கு வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா வேர்டு being, the paper was being. ஸோ tearing உடைய தேர்ட் ஃபார்ம் torn, TORN, torn by the child. ஸோ by நம்மளுக்கு as per the rule we have to add and subject. Finally we want to add the subject. இதில் subject எது அப்படின்னு பார்த்தோன்னா the child. ஸோ அப்போது the paper was being torn by the child. Here some more example for the present continuous tense. So present continuous tense க்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. We can see that I am eating a mango. ஸோ இங்கே am அப்படின்னு இருக்குது. ஸோ a mango is being eaten by me. He is driving a car. ஸோ அவன் கார் ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. a car அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே ஆப்ஜெக்ட். a car is, ஸோ பீயிங், அந்த இஸ் பக்கத்தில் நம்மளுக்கு பீயிங் வரணும். பீயிங் டிரைவிங்கோடைய தேர்ட் ஃபார்ம் டிரைவன். ஸோ த கார் இஸ் பீயிங் டிரைவன் பை ஹிம். ஷீ இஸ் சிங்கிங் எ சாங். ஸோ பாட்டு பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எ சாங் இஸ் பீயிங் சங் பை ஹர். இந்த பாடல் வந்து அவளால் பாடப்பட்டது. தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். Football is being played by them. So as usual நம்மளுடைய ஃபார்முலாவை keep it your mind. ஆப்ஜெக்ட் வரணும், அது பக்கத்தில் verb வரணும். ஸோ அது கூட being ஆட் பண்ணணும். ஸோ அந்த beingக்கு அப்புறம் நம்மளுக்கு தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் பை ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஃபைனலாக we have to add the subject. You are watching me. ஸோ ஹியர் யூ ஆர் அப்படின்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம அதை வாட்சிங் மீன்றது வந்து அதாவது ஐ தான் வந்து மீயாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆம் பீயிங் வாட்ச்டு பை யூ. ஹியர் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஷீலா வாஸ் சிங்கிங் எ சாங். ஸோ ஷீலா என்ன பண்ணுறா, பாட்டு பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எ சாங் அப்படின்றத தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். A song was being sung by her. அதில் by ஷீலா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. நீ எப்படி வேணாலும் அதை எழுதிக்கலாம். ஸோ அப்போது நம்ம ரூல்ஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
ஆப்ஜெக்ட் வரணும், தென் ப்ளஸ் அதனுடைய வேர்பு, அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய அதுக்குரிய வேர்பு வாஸா வேரா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். ப்ளஸ் அது கூட பீயிங், தென் தேர்ட் ஃபார்ம் சிங்கோடைய தேர்ட் ஃபார்ம் சங். ஸோ சங் நம்மளுக்கு ரூல்ஸில் பை ஆட் பண்ணோம், சங் பை ஹர். ஸோ நீ ஹர்ன்னு எழுதலாம், ஷீலான்னு எழுதலாம். Here example for the past continuous tense. She was watching the TV. So TVன்றதை தான் நம்ம முன்னாடி கொண்டு வரணும். The TV was being watched by her. ஸோ டிவியை வந்து யார் பார்த்துட்டு இருந்தா, அதாவது அவள் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. We were receiving some prizes. ஸோ ஹியர் சம் ப்ரைஸஸ் அப்படின்றது, அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டுட்டு வரோம் ஆப்ஜெக்ட். அப்போ சம் ப்ரைஸஸ் வேர். ஸோ நம்மளுக்கு அதிலே கொடுத்துருக்குறாங்க வேர். பீயிங் ஆட் பண்ணணும், பீயிங் ரிசீவ்டு பை தெம். வி வந்து தெம்மாக மாறும். ஸோ அப்போ ரிசீவ்டு பை தெம். He was preparing the lesson. ஸோ லெசன்ன்றது தான் ஆப்ஜெக்ட், அதை முன்னாடி கொண்டுட்டு வரணும். த லெசன் வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு பை ஹிம். ஸோ ப்ரிப்பேரிங் இருக்கு இல்லையா, அதனுடைய தேர்ட் ஃபார்ம் ப்ரிப்பேர்டு. ஸோ லெசன் வந்து யாரால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, அவனால். ஸோ ப்ரிப்பேர்டு பை ஹிம். ஐ வாஸ் ரிப்பேரிங் மை ஸ்கூட்டர். ஸோ ஹியர் மை ஸ்கூட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ அதான் முன்னாடி கொண்டுட்டு வரும்போது மை ஸ்கூட்டர் வாஸ் பீயிங். ஸோ அந்த ஆக்சிலரி வேர்பு பக்கத்தில் பீயிங் ஆட் பண்ணணும். ஸோ வாஸ் பீயிங் ரிப்பேர்டு. ஸோ ரிப்பேரிங்னு இருக்குல்ல, அது ரிப்பேர்டு பை மீ. ஸோ என்னுடைய ஸ்கூட்டர் வந்து என்னால் சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. They were washing the clothes. The clothes were being washed by them. So here as usual நம்மளுக்கு the clothes அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அது கூட நம்ம வேர் சேர்த்துக்கணும், ப்ளஸ் being as per the rule, and washing உடைய third form washed by them. The clothes were being washed by them. Students, you have to follow all this in your grammar note. ஸோ உங்களுடைய கிராமர் நோட்டில் வந்து கண்டினியூஸாக எழுதிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டென்சஸ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ உன்னுடைய கிளாஸ் ஒர்க் அந்த கிராமர் நோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கீழேயும் நம்ம சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரூல் படி எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. அதுக்கு கீழே ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் 5 கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதை எழுதிக்கோ. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா தென் யூ ஹேவ் டு கம் டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்ற வரப்போ அதுக்குரியது வந்து நம்ம ஒரு சிலது வந்து வேறு ஸ்லைடாக கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே நீ உன்னுடைய கிளாஸ் ஒர்க் அந்த கிராமர் நோட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.